கன்னிராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிராசிக்காரங்க எல்லாருமே வர மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரியான பலன்களையும் ஜூன்ல இருந்து வேற மாதிரியான பலன்களையும் அனுபவிக்க போறீங்க. அது என்ன நல்ல பலனா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் நல்ல பலனா தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்துக்கு குரு வர்றதுங்கிறது உங்க ராசிக்கு லாப வீட்டுக்கு குரு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடிய விஷயம்தான். இப்போ லாபத்தில் வரக்கூடிய குரு 3, 5, 7 என்று சொல்லக்கூடிய முயற்சிகளை பலிதமாக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஸ்தானத்தை பார்வை செய்வாங்க. லாபத்தில் குரு இருக்கிறதே சிறப்பு, அதுலேயும் உச்சத்தன்மையில் இருக்கிறது அதனினும் சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த கிரக நிகழ்வு குரு உச்சத்துக்கு வருவார் அப்படின்றது அதனினும் சிறப்பு. அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை சங்கடங்களையும் அந்த குரு நீக்கி வைப்பார் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. கண்டக சனி அப்படின்ற ஒரு தாக்கத்தினால கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகியாக மாறுறது, அதன் சங்கடங்களை தாக்கங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களே உங்களுக்கு நல்லவங்களாக மாறி செயல்படுறது, அல்லது நல்லவங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ஒரு சப்போர்ட்டுமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதனால் வழக்குகள் இதிலெல்லாம் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலுமே உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய நட்பு தன்மைகள்லாம் முழுசாக நம்பிடாதீங்க, கவனமாகவே இருங்க அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வருஷம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றதும் உங்களுக்கு அடுத்தது நல்ல ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். காரணம் குருவினுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால. எது எப்படி ஆகணும், நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால எல்லா செயல்கள்லையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படின்ற ஒரு அமைப்போட தொடர்ச்சியாக நீங்கள் விஷ்ணு வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வர பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் மென்மேலும்